தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர் ரொம்ப அற்புதமான சித்தர். செண்பக சாது சித்தர். திருக்குற்றால மலையில் அடிவாரத்தில் காசி மேஜர்புரம் அப்படிங்கிற இடத்துல இவருடைய ஜீவ சமாதி ஆலயம் காணப்படுகிறது. தன்னோட கடைசி காலத்தில் இவர் எப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தார்னு நம்ம பார்க்குறோம். தான் தவ நிலையில் பல காலம் வீற்றிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காசி மேஜர்புரத்தில் சித்ரா நதிக்கரை ஓரமாக ஒரு குடில் உருவாக்கினார். ஓலை குடிசையில் இருந்ததை கற்கோயிலாக மாற்றினார். அதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினார். அந்த சிவனுக்கு பக்கத்தில் என்ன பண்ணார், ஒரு அருங்கோண வடிவில் ஒன்று கட்ட ஆரம்பித்து கீழே 9 கற்படிகள், கல்லாலான படிகள், 9 படிகள் கீழே கட்டி கீழே போய் ஒரு ஆழ்நிலை தியானம் மேற்கொள்ள வேண்டும். தனது கடைசி காலம் நெருங்குகிறது, தான் சித்தி ஆக வேண்டிய வேளை நெருங்குகிறது, தவத்தின் மூலமாக கைகூட வேண்டும் என்பதற்காக கீழே போகிறார். நம்ம நிறைய சித்தர்கள் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த நிகழ்ச்சியில் நம்மளும் பார்த்துருப்போம். மகான் ராகவேந்திரர் இப்படி தான் மந்திராலயத்தில் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், ஒரு குழினோட சொல்லிவிட்டு அந்த குழிக்குள்ள உட்காந்து தவ நிலையில் இருப்பார். அந்த தவ நிலையில் இருக்கிற போதே அப்படியே சமாதி நிலைக்கு சென்று விடுவார். அப்படின்னா பிராணன் போயிடும், ஆத்மா இடமாறிடும், உடம்பு மட்டும் எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் காணப்படும். அதைத்தான் சமாதி நிலைன்னு சொல்லுவோம். அதே போல் இந்த இடத்துல இருக்கார். என்ன பண்ணுவாராம், இவர் உள்ள உட்கார்ந்த பிறகு இந்த 9 படி சொன்ன பார்த்தீங்களா, கல்லாலான படிகள் கீழே இறங்கி ஒரு தவ நிலையில் இருக்கும்போது மேலே மூட சொல்லிடுவாராம். மேலே மூடிடுவாங்க. எப்போ திறப்பாங்க தெரியாது. பல காலம் கழித்து, பல மாதங்கள் கழித்து தவநிலை பூர்த்தியான பின்னால் சுவாமி மேலே வருவார். செண்பக சாதுஸ்தர் மேலே வருவார். ஒரு நாளைக்கு அப்படி தவ நிலையில் இருக்கிற போது அவரது மகன் சச்சித்தானந்தம் பக்கத்தில் இருக்கான். திடீர்னு அவனுக்கு ஒரு ஜாட காமிச்சு அந்த மகனை பக்கத்தில் வர சொல்றார். வா அப்படிங்கிற மகன் என்னங்கிறான், குறிப்பால சொல்றார், செய்கையால சொல்றார். ஒரு பஞ்சாங்கத்தையும் ஒரு ஸ்லேட்டையும் குச்சியையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிற. அவன் போய் பஞ்சாங்கம், ஒரு ஸ்லேட்டு, ஒரு குச்சி கொண்டு வந்து கொடுக்கறான். அந்த பஞ்சாங்கத்தை சுவாமிகள் பார்த்துவிட்டு, செண்பக சாது சித்தர் பார்த்துவிட்டு, தான் எந்த தினத்திலே சமாதியாக போகிறோம், எந்த நாள், எத்தனை மணிக்கு எல்லாத்தையும் பார்த்து அந்த ஸ்லேட்டில் குறிச்சு கொடுக்குற. பாருங்க, இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்புறோம். நம்ம ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் ஒரு 40 நிமிஷம் பயணம்னு நமக்கு தெரியும். அடுத்த 45வது நிமிஷம் நான் ஆஃபீஸில் இருப்பேன் நம்மளால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு முடியாது. எவ்வளவோ இடையூறுகள், டிராஃபிக் ஜாமில் ஆரம்பித்து எத்தனையோ இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு சொல்ல முடியாத காலத்தில், இத்தனை நாட்களுக்கு பிறகு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் சித்தியாவேன்னு ஒரு மகான் எழுதி கொடுக்கிறார்னா அவருடைய தவ ஆற்றல் நம்ம எப்படி, எந்த அளவுக்கு வியந்து பார்க்க வேண்டும். ஸ்லேட்டில் குறித்து கொடுக்கிறார். என்ன குறித்து கொடுத்தாரோ மிகச் சரியாக அதே நாளில் அதே நேரத்தில் தனது 64 வயதில் ஐப்பசி மாதத்தில் பூர நட்சத்திரத்தன்று சுவாமிகள் சமாதி ஆகிறார். 1967ஆம் ஆண்டு சுவாமிகள் சமாதி ஆயிட்டார். சுவாமிகள் கடைசி காலத்தில் கேட்டுக்கொண்டபடி அவரது சமாதிக்கு பக்கத்தில் செண்பகாதேவி, அதாவது பராசக்தியின் விக்கிரகமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் சுவாமிகள் எங்கே இருந்தாலும் திருக்குற்றால மலைக்கு செண்பகாதேவி அம்மன் சந்நிதிக்கு வந்துடுவாராம். அந்த நீர்வீழ்ச்சியில் நீராடி விட்டு அதன் பிறகு அம்மனை தரிசித்து விட்டு தவநிலையில் காணப்படுவார். அதே போல் தனது கடைசி காலத்திலும் தான் சமாதி ஆனாலும் அந்த செண்பகாதேவியை என்றென்றும் தரிசித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சமாதியிலே இந்த அம்மனுடைய ஒரு விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை செய்ய வைத்தார்.
இதுதான் சுவாமிகளுடைய சமாதி ஆலயம். எப்படி வாழ்க்கை ஆரம்பித்து எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை போய் கடைசியில் எப்படி பூர்த்தி ஆகிறது அப்படின்னா இதுதான் சித்தர்கள் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம எதையுமே எதிர்பார்க்காம, எதன் மேலும் பற்று வைக்காமல், எவர் மீதும் அதிக அன்பு கொள்ளாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை துறவற வாழ்க்கை என்று சொல்லப்படும். நம்மதுக்குன்னு வீட்டில் பற்று இல்லாமல், குடும்பத்தில் பற்று இல்லாமல் நம்ம மனம் போனபடி போவது வாழ்க்கை அல்ல. அது வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனடி சேர வேண்டும். அவ்வளோதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மிக துல்லியமாக வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள். அப்பேற்பட்ட அற்புதமான மகான்களுள் ஒருவராக செண்பக சாது சித்தர் திருக்குற்றால மலையிலேயே பிறந்து அதே திருக்குற்றால மலையிலேயே சமாதியும் கொண்டிருக்கிறார். இந்த மலைக்கு வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருமே, இந்த குற்றால மலையை தரிசிக்கக்கூடிய வர அன்பர்கள் அனைவருமே அந்த அருவியில் நீராடுவது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய செண்பகாதேவி அம்மனையும் தரிசிக்க வேண்டும். காசி மேஜர்புரத்தில் இருக்கக்கூடிய இந்த மகானது சமாதியையும் தரிசிக்க வேண்டும். குருவருளும் திருவருளும் ஒன்று கூடுகிற போது நமது வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலையை அடையும். அத்தகைய உயர்ந்த நிலையை இந்த மகான் உங்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொள்கிறேன். நாளைய குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மகான் பிரம்மஸ்ரீ சாமையான்னு பேர். சாமையா பேர். எங்கே இந்த மகானது சமாதி இருக்கு? கோயம்புத்தூரில் பன்னிமடை அப்படிங்கிற பகுதியில். நாளை சாமையா மகானை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.